ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. இன்றைக்கி நம்ம எல்லாருமே ட்ராவல் பண்ணுறதுக்காகவோ இல்லாட்டி ரைட் போகிறதுக்காகவோ வந்து ஊபர் ஆப் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஊபர் ஆப் உங்கள் மொபைலில் வந்து சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குதா? சம்டைம்ஸ் வந்து நீங்கள் ஊபர் ஆப்பை ஓப்பன் பண்ணுறீங்க, ஓப்பன் பண்ணுறப்ப ஆப் நாட் ரெஸ்பாண்டிங் அப்படின்ற மாதிரி ஒரு ஏரர் மெசேஜ் காட்டுது. இல்லாட்டி ஆப்பே வந்து ஓப்பன் ஆக மாட்டேங்குது. சம்டைம்ஸ் வந்து ஆப் ஓப்பன் ஆகுனாலுமே ஆட்டோவாகவே க்ளோஸ் ஆகிடுது, ஸ்ட்ரக் ஆகுது, ஃப்ரீஸ் ஆகுது. இந்த மாதிரி ஊபர் ஆப்பில் ஏதாவது ஒரு இஷ்யூ வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் இந்த ப்ராப்ளம்ஸ்க்கான சொல்யூஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்கன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்டு உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் மொபைலை நீங்கள் ஒருக்கா ரீஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா நம்ம மொபைலை வந்து தொடர்ச்சியாக யூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும், அதுக்கு ஒரு ரெஸ்ட் கொடுக்குறதே இல்லை. ஸோ அதனாலேயே சம்டைம்ஸ் வந்து நம்ம மொபைல்லையே வந்து ஸ்ட்ரக் ஆகிறது, ஃப்ரீஸ் ஆகிறது, இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து இருக்கும். ஸோ அதனாலேயே வந்து ஊபர் ஆப் வந்து சம்டைம்ஸ் வந்து சரியாக ஒர்க் ஆகாது. ஸோ நீங்கள் உங்கள் மொபைலை ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு திரும்ப வந்து ஊபர் ஆப்பை ஓப்பன் பண்ணி சரியாக ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். அந்த ஸ்டெப் ஒர்க் ஆகாட்டி நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து நீங்கள் உங்கள் மொபைலில் கூகுள் ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் சர்ச் பாரில் ஊபர் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணிக்கொள்ளுங்கள். ஊபர் சர்ச் பண்ணிவிட்டு உங்கள் ஊபர் ஆப்பை வந்து லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு வந்து அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா நீங்கள் அப்டேட் பண்ணாமல் பழைய வெர்ஷன் ஒன்றே யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே சம்டைம்ஸ் வந்து அந்த ஊபர் ஆப்பில் உள்ள பக்ஸ் காரணமாக வந்து அந்த ஆப்பில் வந்து இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து வர்றதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு வந்து அப்டேட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. செட்டிங்ஸ் இதில் ஆப்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. ஆப்ஸ் இதுலேயும் ஆப்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. இங்கே நீங்கள் உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்க எல்லா ஆப்ஸுமே வந்து இந்த இடத்துல காட்டும். ஸோ இந்த மொபைலில் வந்து லோட் ஆகுது. ஸோ லோட் ஆகுன அப்புறமா இதில் சர்ச் பாரில் நீங்கள் ஊபர் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணிக்கொள்ளுங்க. ஊபர். ஸோ இப்போ உங்கள் ஊபர் ஆப்பை இந்த இடத்துல ஓப்பன் பண்ணி ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து இந்த இடத்துல ஃபோர் ஸ்டாப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கொடுத்து ஃபோர் ஸ்டாப் பண்ணிக்கொள்ளுங்க. பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கொடுத்துட்டு இந்த இடத்துல கிளியர் டேட்டா அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி கிளியர் டேட்டா பண்ணிக்கொள்ளுங்க. அப்படியே கிளியர் கேஷும் பண்ணிக்கொள்ளுங்க. அந்த ஸ்டெப்பை பண்ண அப்புறம் பாப்பமாக இருந்துச்சுன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணுறப்போ உங்கள் ஊபர் ஆப்பை வந்து என்ன கண்டிஷனில் இருந்துச்சோ அதே மாதிரி புதுசாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா வந்து நீங்கள் உங்கள் ஊபர் ஐடி கொடுத்து லோக் ஆகி கொள்ளுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து உங்கள் மொபைலில் வந்து ஊபர் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்ப்பீங்கன்னா இருந்தால் இதுக்கு முன்னுக்கு நீங்கள் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆகி இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ஸ்டெப்ஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.